சொல்லணுமா இல்ல? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொல்லிருந்தீங்க தேர்தல் வாக்குறுதியில, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க. அண்ணா, தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக சொன்னோம், குறைத்திருக்கின்றோம். எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 5 ரூபா 4 ரூபா ஒரு முறை குறைச்சோம், ஒரு முறை 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம், எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம். ஆனா இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க 2 முறை குறைத்திருக்கின்றோம் 11 ஆண்டுகள்ல. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம். கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கண்ணா. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையிலிருந்து 10 ரூபாய் ஏத்துங்க 20 ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ், அது லேண்டிங் காஸ்ட் மும்பைல, அது மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி OMC ஒரு பிரைஸை பிக்ஸ் பண்றாங்க. இதுல மத்திய அரசுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல 2 முறை நாம இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம். இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாநில அரசுகளாக நீங்க கேட்கலாம், மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க, மாநில அரசு குறைச்சுதா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, நாம 10 ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகால 5 ரூபா குறைச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப கர்நாடகால யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைச்சிருக்காங்க. மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 10 ரூபாயும். ஆனா தமிழகத்துல கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம். ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கணும், குறைக்கல. பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கணும், குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது நீங்க கேட்பீங்க, அண்ணே 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி 505 + 7 512, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அல்லங்கண்ணா. நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல், இன்டர்நேஷனல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்றோம். எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல. எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு 50,000 கோடி ப்ராஃபிட் பண்றோம், அதற்கும் நாங்கள் விடல. எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், ஏழை மக்களோடு எப்போதும் வென்று கொண்டிருக்கின்றோம். 2014 பெட்ரோல் டீசல் விலை என்ன, இப்போ என்ன இருக்கு? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வசூலிச்சாங்க, இப்போ எவ்வளவு வசூலிக்கிறாங்க? அன்னைக்கு கேஸ் பிரைஸ் என்ன, இன்னைக்கு கேஸ் பிரைஸ் என்ன, ஒரு கம்பேரிசன். அண்ணா 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்னுடைய அம்மாச்சி வீட்டில் சொல்றது அண்ணா சொல்றேன் நான் சொல்றது கேட்கலாம். நல்ல கேள்வி, நான் சொல்ற பதில் நீங்க கேட்டுக்கங்க. நல்ல கேள்வி நீங்க கேட்டது. 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. அதையும் நீங்க பாருங்க, 36% மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதலாம். இன்னைக்கு இந்தியாவில் 99.99% வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு. அப்ப நம்முடைய அரசு, மோடி ஐயா அரசு 36% மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம். அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட்டை ஏத்துக்கிறோம், அதற்கான சப்சிடி போடுறோம். அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு காங்கிரஸோ திமுகவோ 2014 ரேட், அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன், 2014 இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு, 2025 எவ்வளவு? 36% மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க 64% கொடுத்தா நாடு முன்னேறிடுமாங்கண்ணா. நாம் இன்று அதையும் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க ஃபேக்டர் பண்ணுங்க. அதாவது கேஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா 36% மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமேங்கண்ணா. அதையும் பார்க்க மாட்டோம். 64% பெரிய பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கிறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே. ஈவன் டிஎம்கே, ஏன்னா நாங்க அரசியல் இருக்கும் பொழுது நாங்க எப்படி பார்க்கிறோம், நாட்டுல 3ல் சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்க கொதிக்கிறோம். அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 64 பேருக்கு தான் கேஸ். அப்ப 36னா 3ல் ஒருத்தருக்கு கேஸ் இல்லை. இன்னைக்கு 100% மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம். அதான் ஏற்கனவே சொன்னது போல 2014 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஃபிட் என்ன, 2025 ப்ராஃபிட் என்ன? அப்ப ஏறின பிரைஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா மாதிரி இருக்கா? இல்லை. ஆனா 2014 10,000 கோடி ப்ராஃபிட், 2025 50,000 கோடி ப்ராஃபிட். எதுக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 40,000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுரண்டான். அதுக்கும் வழி இல்லை. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷனேட்டா தாங்க இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல, ஆனாலும் குறைச்சிருக்கோம். நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம். நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் கூட, இங்க மாண்புமிகு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க, அண்ணே நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலன்னு கேளுங்க. சோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, நான் தைரியமா சொல்றேன்,
2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன்கோயிங்கா இருக்கு, எல்லாம் நிறைவேற்றியாச்சு. எடுத்து நான் டிக்கெட் அடிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் நிறைவேற்றிட்டோம். 2019 முக்கியமான இந்த காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை தவிர அதையும் நிறைவேற்றியாச்சு. அதையும் 2031 மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு 4வது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர்கள் யாரும் சொல்லுவாங்க, அதையும் நிறைவேற்றிருப்போம். கேளுங்க.